எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் இல்லாதனால சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சது நாங்கள் பதில் கொடுத்துருந்தோம். அது லேட்டாக தான் போய் சேர்ந்தது. சில பேருக்கு பதில் கொடுக்கவே முடியல நெட்வொர்க் இல்லாதனால. எங்கள் ஏரியா ஃபுல்லாக தண்ணி, அதுவும் எங்கள் வீடை சுற்றியுமே நல்ல தண்ணி இருந்தது. 2-3 நாள் கரண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபாக இருக்கோம். இப்போ தான் தண்ணிலாம் கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. இப்போ தான் லைட்டாக வந்து வீடை சுற்றி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு சரி உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மத்தியானம் வந்து ஒரு 1 o'clock ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோலாம் பண்ணி வச்சிருந்தது. அன்னைக்கு போடவே முடியல, ஏன்னா அன்னைக்கு நெட்வொர்க் இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி அதை போஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு அதை போஸ்ட் பண்ணிவிடுவோம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து உங்கள் கூட பேசணுன்னே வந்தேன். நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நீங்களும் நல்லா சேஃபாக இருங்க. வீடை சுற்றி தண்ணி இருந்தது, க்ளீன் பண்ணிங்கன்னா பார்த்து ஜாகிரதையாக க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தண்ணியில் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரும் இல்லையா, ஸோ அதனால் அது ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இன்னும் வேற மழை இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால ரொம்பவே ஜாகிரதையாக இருங்க. குழந்தைங்கள தண்ணியில் அனுப்பாதீங்க, ஏன்னா இப்போ ஒரு பயங்கரமாக கொசுவெல்லாம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு உண்டான ப்ரிகாஷனையும் எடுத்துக்கோங்க. கூடிய மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஏன்னா இன்னும் 2-3 நாள் கழிச்சு மழை இருக்குங்கிறாங்க. மழை அப்படின்னாலே இப்போ வந்து பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வாட்டர் லாகிங். எங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டிலலாம் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் வீடு முழுகிற அளவுக்கு தண்ணி இல்லாமல் போயிருக்கு. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்களும் பண்ணுறோம், எங்களுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் இந்த 3 நாளுமே ஓடின்னு இருந்தது. சாரி உங்கள் கூட பேச முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கோம், ரொம்ப பத்திரமா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. வாட்டர் லாகிங்லாம் இருந்ததுனால அப்பவர்ணத்துலையும் வீடியோ போட முடியல. நிறைய பேர் அப்பவர்ணத்தில் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு தெரியும் இல்லையா மழை அப்படிங்கிறதுனால, ஸோ புரிஞ்சுட்டாங்க. பட் நீங்கள் இல்லாமல் வந்து அப்பவர்ணமும் இல்லை, சித்ரா முருகேஷ் கிச்சனும் இல்லை. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து அப்பவர்ணத்துலேயே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அக்கா, எப்படி இருக்கீங்க ஆண்டி, ஓகேவா, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் பதில் அனுப்பிச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பதில் வந்து இன்னைக்கு தான் ரீச் ஆயிருக்கும். ஏன்னா 2-3 நாளாக வந்து நெட்வொர்க்கே சரியில்லை, வந்து போய் அதுவும் ஒரு 2 நாள் சுத்தமாகவே இல்லை. அதனால தான் வந்து எங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு வருமானு எனக்கு தெரியாது, பட் முடிஞ்ச மட்டும் நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து அப்பவாரணத்துலேயும் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நாங்களே வந்து ஃபுல்லாக வீடை சுற்றி தண்ணியை இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணி இப்போ தான் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட பேசணும். அப்படியே அழுது வணிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது, எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணுங்கிறது தான் என்னோடது. அதனால தான் நான் பாசிட்டிவாக உங்கள் கூட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்கள் கூட பேசுகிறேன். ஸோ எல்லாரும் வந்து நீங்களும் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக இனிமேல் அப்பவாரணத்துலேயும் வீடியோ வந்துடும். சேஃபாக இருங்க. முக்கியமாக வந்து தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணும்போது ஜாகிரதையாக க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா பூச்சிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ பார்த்து ரொம்ப ஜாகிரதையாக அதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்கள். குழந்தைங்கள வந்து தண்ணியில் அனுப்பாதீங்க. என்னடா அப்படி சொல்கிறேனே நினச்சிக்காதீங்க, ஏன்னா இந்த வாட்டி மழை வந்து திரும்பியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போவே வந்து சேஃப்கார்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் என்னென்னலாம் எடுத்து வைக்க முடியுமோ, கூடிய மட்டும் எதெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ பார்த்து இப்போவே வந்து சேஃப்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க நீங்கள். ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கோம், நீங்களும் நல்லா சேஃபாக இருக்கும். உங்களுடைய அன்புக்கு எல்லாமே கோடான கோடி நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.